ஜீ தமிழ் சரிகமப்பாவில் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது. இது எனக்கும் பிரியங்காக்கும் எங்களோட ஜேர்னி முடிச்சதுக்கப்புறம் முதலாவது இன்டர்நேஷனல் கோயிலுக்கு போயிட்டு இப்போ ப்ரோக்ராமுக்கு போயிட்டுருக்குறோம். பாப்பா இன்றைக்கு எப்படி ப்ரோக்ராம் நடக்கண்டு. அங்கே காரை கொண்டு போயிடுமோ தெரியலன்னு மகன் கொண்டு இறக்கிட்டு வர போகிறேன். இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். அப்படின்ட்டு முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இந்த புது வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, எங்களுக்கு போய் பார்ப்போம். எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் தான் நடக்குது, கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டருக்கு. இப்போ நாங்கள் ஒரு காதில் போயிட்டு பார்ப்போம் எப்படி ப்ரோக்ராம் ஆறாரெல்லாம் மதியினம். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கொண்டு வருங்க. இதை பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு எல்லோருடைய வாழ்விலும் ஏற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் தர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான ஏழை இறைவனை இறைஞ்சி, உங்களுக்கு தெரியும் வளமை போன்றே இந்த வருடமும் வடக்கு ஐரோப்பா ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய புலனும் சிந்தையும் எப்பொழுதுமே அழகான அற்புதமான மதியமாலை பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பது இசை கலைஞர்களாகிய நான் அகமகிழ்வும் ஆனந்தமும் அடைந்திருக்கும் இந்த இதான வேலை உங்கள் செவிகளுக்கு திருத்தளிக்கிற வகை
மதிப்புக்குரிய திருவாளர் முருகதாஸ் அவர்களை என்னோடு அழைக்கிறேன். இல்லை போராடுமா நிச்சயமாக நாங்கள் போராடுகின்ற ஒரு இனம். வந்து ஆடினவா லாஸ்ட் வீக் வந்ததா ஸ்டெப்பா இருக்கிறது பாருங்க இப்படி Tisa Tiruchala, Isabella Michael Pillai. What? Michael Pillai. Mr. Pullai. சரி, நீங்க வந்துட்டு டாலன்ட் ஷோஸ் வந்துட்டு நீங்க நிறைய போய் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு இடத்த சொல்லுங்க. வேர்ல்ட் கப் இப்போ அதில் போனாங்க. எனக்கு 210 பேர்ல 21 உலகத்தில் முதலாம் பொம்பளை பிள்ளை நான் வென்றவா. எங்களுக்கு பெருமையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தமிழ் ஈழ பிள்ளை பொம்பளை பிள்ளை நாங்கள் மாறி இந்த ஸ்டேஜில் இப்போ எல்லாருக்கும் நன்றி. இந்த சான்ஸுக்கு நன்றி. எவ்வளோ அழகா எவ்வளோ ஸ்வீட்டா சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு கலவசம் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல எந்த துணியாக இருக்கட்டும் சரி, அந்த இடமா இருக்கட்டும் சரி, உங்களுடைய தமிழ் பிள்ளைகள் வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்னைக்கான
நீ விதைத்த விண்யெல்லாம் என்னடா இழுவை? மயில் என்றாலே அது ஒரு தனி அழகு. அதே மாதிரி இவங்களும் ரொம்ப அழகா வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களுடைய ஆசிரியை திருமதி சாவித்ரி சரவணன். ஓகே, உங்களுக்கான கௌரவ பரிசனை வழங்குவதற்காக பல்துறை கலைஞர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் திருமதி ஹரிணி அவர்கள் பாருங்க. Borussia Dortmund. Borussia Dortmund. பாட்டு டான்ஸ் பண்ணீங்கல்ல, எல்லாமே நல்லா விளங்கி தான் நீங்க டான்ஸ் பண்ணீங்களா? சீரியஸ்லி வெரி குட். ஓகே, சோ குட்டி பசங்க எல்லாருக்குமே ஒரு மறுபடியும் ஒரு பலத்த கரகோஷம். சூப்பரா ஆடுவீங்க. சோ இதே மாதிரி இன்னும் நீங்க வந்துட்டு நிறைய வேலையை எல்லாருக்கும் சேர்க்காலையும் அவங்க கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதுக்காக என்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, ஹோலாண்ட்ல இருந்து ஜீவிகா பார்த்திபன் அவங்களுடைய கோரியோகிராஃபர் துஷாந்தி ஜெகதீஸ்வரன். அவங்களுக்காக ஜீவிகா.
பரதநாட்டியம் பாடிட்டாங்க. ஆமாவா இல்லையா? அவ்வளவுதான். கரகோஷத்தை கொடுத்துட்டு அவங்களுக்காக எங்க கௌரவிப்பு பரிசனை வணக்கம். கடவுளாம் சிவனுக்காக ஈழத் தமிழினத்தின் முழுமுதல் கடவுள் வேதகுவி நிச்சயத்தில் நிறுத்தி எழுதப்பட்ட அந்த அற்புதமான பாடலை மறைந்த மாமேதை எஸ்டி சாத்தன்கள் பாடியிருந்தார்கள். அந்த பாடலை அளவுற பாடியிருந்தார் பிஎஸ் ஜெயன். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர்களான மதிப்பெண்களை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைத்திருப்பது நிர்வாகி பாராட்டு கரவணைகளோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். இந்த பெரிய பிரபாகமான அரங்கிலே நாங்களும் பாடுவோம் என்று நம்பிக்கையோடு வருவதே ஒரு தனித்துவம் இல்லையா? பயன்படுத்துவோம். மாமா அடுத்து அவதாரணி பாடிய பாடல் எப்படி நன்றாக பாடினீர்களா? என்ன சூப்பரா பாடினீங்களா? நல்லா பாடினீங்க. பெருசா சொல்லுங்க. நாங்கள் இதுவரை நேரமும் ஆவலோடு காத்திருந்த எங்களுடைய ஈழத்தில் இரண்டு துறைகளை வரவேற்றுக் கொள்வதற்காக எங்களுடைய மூத்த அமைப்பாளர் சூரிய அவர்கள் இப்பொழுது அவர்களை வரவேற்கிறார். சூரிய அவர்களுக்காக சிறப்பு பாடல்களாக நாங்கள் இருவரை தாயகத்திலிருந்து அழைத்திருந்தோம். சரிகமபா போட்டியிலே பங்கு பெற்றி சிறப்பித்த ஈழத்தின் முன்னணி நாதஸ்வர வித்வான் கலாநிதி பாலமுருகன் அவர்களுடைய முதல்வி தாரகிரி பாலமுருகன் அவர்கள், இன்னொருவர் சூப்பர்சிங்கர் பாடகி பிரியங்கா அவர்களையும் நாங்கள் இந்த அரங்கிற்கு இன்றைய சிறப்பு அழைப்பாளர்களாக வரவழைத்திருக்கிறோம். இந்த இருவருடைய வருகை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அம்சமாக அமைந்தாலும் இவர்களை இங்கே அழைத்தது வணக்கம் ஐரோப்பா குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் என்ற வகையில், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஜெர்மன் கிளை தலைவர் என்ற வகையில் அவர்களை இங்கே நான் அழைத்திருந்தேன். அந்த வகையில் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இப்பொழுது
வணக்கம் ஐரோப்பா 2020. கலாநிதி பாலமுருகன் அவர்களுடைய புதல்வி தனகிரி பாலமுருகன். சுபசெயர் பிரியங்கா, அவர் பிரியங்காவினுடைய அம்மா. ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த தாய கலைஞர்களுடைய நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்பதுதான் வணக்கம் ஐரோப்பா குழுவினுடைய நோக்கம். வணக்கம் ஐரோப்பா வளர்ந்திருக்கின்றது, உங்கள் மனங்களில் இடம் பிடித்திருக்கின்றது என்றால் இந்த கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அன்பு. வணக்கம் தரங்கி. இந்த இந்தியாவுக்கு சென்று நிகழ்ச்சியை சந்தித்து இன்று ஐரோப்பிய மண்ணில் முதல் நிகழ்வு ஜெர்மனி மண்ணில் வணக்கம் ஐரோப்பாவில் கலந்து கொண்டிருக்கிறது. பேசுங்கள், எப்படி இருக்கிறீர்கள்? வணக்கம் ஜெர்மனி. ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பத்தல. சூப்பர் சூப்பர். ஸோ ஜீ தமிழ் சரிகமப்பாவில் நீங்கள் எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் எவ்வளோ தைக்க சொன்னாலும் பத்தாது. ஸோ இது எனக்கும் பிரியங்காக்கும் எங்களோட ஜேர்னி முடிச்சதுக்கப்புறம் முதலாவது இன்டர்நேஷ்னல் ஷோ. ஸோ அது நியூ இயர் அன்னைக்கு 2026 ஜெர்மனியில் வணக்கம் யூரோப்பாவில் நடக்கிறதுன்றது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நன்றி நன்றி எல்லாருக்கும். வணக்கம் யூரோப்பா ஹோல் டீம் எல்லாருக்குமே நன்றி. எங்களுக்கு இன்வைட் பண்ணி இப்படி ஒரு ஆர்டர் பண்ணி எங்களை பெருமைப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுக்கு. நாங்களும் உங்களை என்டர்டெயின் பண்ணி சந்தோஷப்படுத்த ரெடியாக இருக்கிறோம். ரெடியா? தேங்க்யூ. நன்றி. மீண்டும் ஒருமுறை இந்த கலைஞர்களுக்கு உற்சாகமான வாழ்த்துக்கள் கிடைக்கட்டும். சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக ஈழத்து கலைஞர்களை உருவாக்கிய இந்த நிகழ்வு இங்கே இடம்பெறுகின்றது. இவர்களை நாம் அழைப்பதற்காக நாம் ஒருவரிடம் கேட்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு உதவி உங்களை போன்ற மக்கள் இருக்கு மட்டும் எமது நிகழ்வுக்கு இங்கே தைக்கவில்லை. நாம் கேட்ட உடனேயே நீங்கள் அந்த அவர்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்து தந்திருக்கின்றீர்கள். மேலும் மேலும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அந்த பாராட்டை எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரையும் பார்க்கறது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஸோ எல்லாரும் பாட்டு கேட்க ரெடியா? Oh,
தீர்மானமாக நடக்கும் எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் சூப்பர் சிங்கரில் இவ்வளோ தூரம் வந்ததே உங்கள் எல்லாருடைய அன்பு ஆதரவுனால மட்டும்தான். சிலருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஷோ முடிய ஒரு அசைக்க முடியாத இசை ஆசனத்தை கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த தலைவர் மயிலையூர் இந்திரன் அவரோடு இணைத்து அந்த சகோதரி பூவன் இன்பமே பாத்தீங்களா, உங்களுக்கு ஃபயர்ஸ் எல்லாம் வருது. ஓகே, எல்லாமே பண்ணீங்க. என்னது என்னது பேச மாட்டேன்னு ஆக்சுவலியில் வர்றாங்க. வாங்க. பேச்சு தான் வரல, மூச்சு வரலன்னா கூட பரவாயில்ல, பேச்சு வந்தா போதும். சொல்லுங்க. நான் இன்னொரு 6 பேர் பாய்ஸ் அப்படியே தான் நிற்கணும். கை வெட்டுட்டீங்க. இல்ல, எவ்வளவு வருஷம் நீங்க டீச்சர் கேட்க சொல்லுங்க. சொல்லுங்க. I only can speak English or German because அப்பொழுது இளைய தளபதி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா அடித்தளபதியை விட மாயத்தளபதி
பத்தி ஒரு சீன் இருக்கும். அண்ட் அது மாத்திரம் இல்லாம விஜயோட வெறித்தனம் சாங்கோட டான்சர் ஓகே. அண்ட் அது மாத்திரம் இல்லாம டாக்டர் மூவி, சிவகார்த்திகோட மூவி, அதுல கிட்ஸை வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாத்தி கமிங் சாங் ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவர் தென் 22 மில்லியன்ஸ் வியூ வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ டான்ஸர் லவ் ஆக்டும் பிடிக்கும்னு தெரியும். ரொம்ப நல்லா பண்றீங்க, இதே கண்டினியூ பண்ணுங்க. வண்டி ஒரு இடத்திலே நிச்சயமாக சிறப்பாக நடைபெறும். அதற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு தந்து வரவேற்றுக் கொள்வோம். அழகான மாணவர்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த காவல் செய்கின்றவர்களுடைய மனங்களை கட்டி கொடுத்த அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என்னால் தொடர்ந்து இருக்க முடியல. காலையில் கோயிலுக்கு போய் இப்போ ப்ரோக்ராம் இதோட நான் வீட்டை போக போகிறேன். என்ன நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. வணக்கம், ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்த வருஷம் ரூல்ஸ், கொத்துரொட்டி, சாப்பாடு, சோறு எல்லாம் இருக்கு. நந்திஸுக்கு அந்த மாதிரி சாப்பாடு ஆர்டர் போயிருக்கு. ரோஸ் பண்ணா ரோல்ஸ் பண்ணா ப்ரோக்ராம் 60 பேர் ப்ரோக்ராம் ஆகினா 60 பேர் சாப்பாடு கிடையாது. உடுப்பு கடையெல்லாம் போட்டிருக்கு. எல்லோரும் பார்த்து நிற்கணும். ப்ரோக்ராம் முடியல, உண்மையிலே இயலாது. வருஷத்துக்கு கோயிலுக்கும் போய் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கும் வந்தது. அதனால் இப்போ நான் நரவாசிலே போகிறேன். கார்லையும் வராதபடியாக இன்னொரு ஆளை கூப்பிட வேண்டியிருக்கு. வெளியே போனால் உள்ளுக்கு வரலாமோ தெரியல, பார்ப்போம்.
போடுங்கப்பா இப்போ முன்னுக்கு நான் போட இல்லையா சும்மா எடுக்கிறேன் போய் போயக்கு ஒரு கார் வரையக்கு ஒரு கார்